வணக்கம். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபியான பால் பொங்கல், அதோட நம்ம பொங்கல் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம சுவையான பால் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நம்ம பால் பொங்கல் செய்கிறதுக்கு சாதா பச்சரிசியை தான் யூஸ் பண்ண போகிறோம். நயம் பச்சரிசி, சாதா பச்சரிசின்னு 2 வகையாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது சாதா பச்சரிசி. பால் பொங்கலுக்கு இது யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1.5 கப் அளவுக்கு சாதா பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாலோட அளவு 1 கப்பு சாதா பச்சரிசிக்கு 5 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பால் ஊற்றி நம்ம பொங்குறதுக்கு ரெடியாக வைக்கிறப்ப நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பால் பொங்குன்னு வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா அரிசியும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, அடி பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பதம் பாருங்கள், இந்தளவுக்கு பால் பொங்கலோட பதம் இருக்கணும். இப்போ நம்ம அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நைஸாக பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இது மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ இந்த பால் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது 1.5 கப்பு அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையான பால் பொங்கல் ரெடியாக இருக்கும். அடுத்து நம்ம பொங்கல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம முக்கியமாக பொங்கல் சாம்பாரில் நம்ம சேர்க்குற காய்கறிகளோட எண்ணிக்கை 5 இல்லைனா 7 இருக்கணும். நான் இன்றைக்கி 5 எண்ணிக்கையில் எடுத்திருக்கேன். அதாவது அவரைக்காய், வாழைக்காய், பச்சை மொச்சை, வேர்க்கடலை, பரங்கிக்காய். இதோடையே நம்ம 7 எண்ணிக்கையில் வேணும்னா சக்கரவள்ளிக்கிழங்கு, பச்சை மிளகாய் இதையும் நம்ம சேர்த்துட்டோன்னா 7 எண்ணிக்கையாக வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கடலையை நீங்கள் வேர்க்கடலையை நைட்டே ஊற வச்சுருங்க. 7 to 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் 7 to 8 மணி நேரம் வேர்க்கடலையை ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் வேக வச்சிடாதீங்க. குக்கரில் வேக வச்சா எல்லா காயும் குழஞ்சி போயிடும். இப்போ இதிலையே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நல்லா காய்கறிகளை வேக வைங்க. இப்போ இந்த வேக வச்சிட்ருக்கும் போதே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா காய்கறிகள் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு நான் புளி எடுத்திருந்தேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லியை நல்லா சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெயை ஊற்றி கடுகு மட்டும் தாளித்து அதையும் கடைசியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுவையான, ரொம்ப சுலபமான பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு இந்த பால் பொங்கல் சாம்பாரை செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.